திருநெல்வேலியிலிருந்து ஸ்ரீவைகுண்டம் செல்லும் பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதி கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக பேருந்துகள் நிறுத்தப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. திருநெல்வேலியிலிருந்து ஸ்ரீவைகுண்டம் வழியாக செல்லும் பேருந்துகள் அனைத்தும் நிறுத்தம் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அதி கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக திருநெல்வேலியிலிருந்து ஸ்ரீவைகுண்டம் வழியாக செல்லும் பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்படுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதி கனமழை மற்றும் வெள்ளம் காரணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. திருநெல்வேலியிலிருந்து ஸ்ரீவைகுண்டம் வழியாக செல்லும் பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பாரி கார்த்திக் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாரி கார்த்திக், இது குறித்தான விவரங்கள். வணக்கம். நேற்று முதல் பெய்த கனமழையின் காரணமாக 4 மாவட்டங்களும் பல்வேறு இடங்களில் சாலை நீரானது வெள்ளம் போல காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட இந்த 4 மாவட்டங்களும் புறநகர் சாலைகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த 4 மாவட்டங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்த மாவட்டங்கள். எனவே இங்கிருந்து ஒரு மாவட்டத்திற்கு செல்லக்கூடிய பேருந்துகள் என்ற அடிப்படையில் இந்த 4 மாவட்டங்களும் தான் பேருந்துகள் இயக்கப்படும். இதன் காரணமாக தற்போது திருநெல்வேலியிலிருந்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு செல்வதற்கு செய்ய வேண்டிய பேருந்துகள் அனைத்தும் தற்போது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிக அளவில் ஸ்ரீவைகுண்டத்தில் தான் 39 சென்டிமீட்டர் கனமழையானது பெய்திருக்கிறது. குறிப்பாக இந்த 4 மாவட்டங்களிலே தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் தான் 39 சென்டிமீட்டர் மழையானது பெய்திருக்கிறது. இதன் காரணமாக ஸ்ரீவைகுண்டம் சாலைகள் முழுக்கம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் சாலைகளே தெரியாத வண்ணம் வெள்ள நீரால் மூழ்கியிருக்கக்கூடிய ஒரு சூழ்தான் இருக்கிறது. இதன் காரணமாக திருநெல்வேலியிலிருந்து ஸ்ரீவைகுண்டம் செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை உடனடியாக பாதுகாப்பான இடத்துக்கு வர வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஸ்ரீவைகுண்டத்தில் மட்டும் தற்போது வரை இந்த 4 மாவட்டத்திற்கு அதிகமாக பெய்த மழையின் அளவில் அடிப்படையில் கடந்த 6 மணி அடிப்படையில் கிட்டத்தட்ட 39 சென்டிமீட்டர் அதிக அளவில் மழை பெய்து இருக்கக்கூடிய சாலைகள் அனைத்தும் தற்போது வெள்ள நீரால் மூழ்கியிருப்பதால் திருநெல்வேலியிலிருந்து நேராக ஸ்ரீவைகுண்டம் செல்லும் பேருந்துகள் தற்போது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.